நம்ம இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல மோத்திச்சூர் லட்டு ரெசிபி நான் வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பூந்தி தட்டு எங்களுக்கு கிடைக்காது, வேறு விதமாக ஏதாவது டிப்ஸு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அந்த பூந்தி ஜரான்னு சொல்லக்கூடிய பூந்தி தட்டு இல்லாமவே வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமான முறையில் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸுக்கெலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு கலந்தோன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைனா நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் இதோட பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மாவை அங்கங்கே உள்ளே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிடாமல் இந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். பூந்தி தட்டில் செய்கிறத விடவே இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு மறுபடிக்கும் மீத இருக்க எல்லா மாவுலையும் இதே போல் பூந்தி வந்து செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடணும். ஒரு டைமில் 1 கரண்டி மாவு மட்டும் எண்ணெயில் ஊற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு பூந்தியோட பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். முடிஞ்ச அளவு கரண்டியை மேலே உயர்த்தி அதுக்கப்புறமா மாவை கீழே விட பாருங்க. அப்போ தான் நல்லா வந்து பூந்தி போலவே கிட்டத்தட்ட ஷேப் கிடைக்கும். மாவை ஒரே இடத்துல ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றினோன்னா போண்டா போல் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுற மாதிரி தான் நம்ம பண்ணணும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இதே போல். ஓகே, இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பூந்தி செஞ்சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பூந்தி செஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பூந்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச பவுடரை இது போல் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கையில் தொட்டோன்னா குட்டி குட்டி பூந்தி மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா பூந்திகளையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். 3 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2.5 கப் சர்க்கரை எடுத்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது கூட ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கடைகளில் கிடைக்கிறது போல் மோத்திச்சூர் லட்டு மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுரையாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை, லேசாக பிசு பிசுப்பாக இருந்தாவே போதும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பூந்திகளை உள்ளே சேர்த்துருங்க. பொதுவாக நம்ம நார்மல் பூந்தி லட்டு செய்யும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் மோத்திச்சூர் லட்டு பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த பூந்திகளை உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கெட்டியாகிறது வரைக்கும் இடையிடையில இது போல் கலந்துட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள் இப்போவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகிட்டு வரணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நான் ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு ஷேப்க்கு உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உருட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா முழுமையாக ஆறும்ல, ஒரு நாளுக்கு அப்புறம்லாம் நல்லா கெட்டியாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு 30 லட்டு கிட்ட கிடச்சிருக்கு. நீங்கள் குறைவாகவோ அதிகமாகவோ செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோத்திச்சூர் லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.